ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஆவா லைஃப் ஸ்டைல் அனுஷ்யாஸ் குக்கிங் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரளா ஸ்டைல் இறால் கறி. இப்போ இந்த கறி எப்படி செய்கிறது, இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த இறால் கறிக்கு நான் 1 kg இறால் வாங்கி அதை நல்லா க்ளீன் பண்ணி அதோட முதுகில் உள்ள அந்த வெயின் எல்லாத்தையும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், 7 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 காந்தாரி பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த இறால் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது நல்ல ட்ரெடிஷ்னலாக பண்ண போகிறோம். அதுக்காக மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். அதில் செய்யும்போது தான் அந்த கரெக்ட் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ சட்டி சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன், 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன், 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி பூண்டு 2ஐயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன், பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் நான் இதுக்கு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இறால்லையே லைட்டான ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வரும். வெங்காயமும் நம்ம அதிகமாக சேர்த்தோன்னா அந்த கறியில் ரொம்ப ஸ்வீட் டேஸ்ட் வர மாதிரி இருக்கும். அதனால் வெங்காயம் நான் கம்மி பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நாம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்குறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவு நல்லா வதங்கி வரணும். அந்த ஆனியன்லாம் நல்ல டிரான்ஸ்பரண்ட் கலராக மாறணும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2.5 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு அது கூடவே நல்லா வதக்கிக்கலாம். அந்த ஆயில்லையே இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கலாம். அந்த ஆனியன் தக்காளி கூட அந்த மசாலாவும் நல்லா பிளெண்ட் ஆகி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த மசாலாவில் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. மசாலாவும் ஆனியனும் சேர்ந்து நல்ல ஒரு திக் பேஸ்ட்டாக வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த அந்த இறாலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இறாலோட எல்லா பக்கத்துலேயும் அந்த மசாலா கோட்டார மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது இப்படியே ஒரு 5 மினிட்ஸ் நாம் விட்டுடலாம். ஏன்னா இறால்லேருந்து இந்த மாதிரி தண்ணி வெளியே வரும். அந்த தண்ணியிலையே அது ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண அப்படியே விட்டுடலாம். அப்பப்போ அதை கொஞ்சம் கிளறி விடணும். ஏன்னா மண் சட்டியில் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நாம் அப்பப்போ அதை நல்ல ஈவனாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். கேரளா டிஷ் எல்லாத்துலேயும் மோஸ்ட்லி அவங்க தேங்காய் பால் சேர்ப்பாங்க. அது ஒரு தனி டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். இதுக்கும் நான் சேர்க்குறேன். ஒரு 1/2 தேங்காவோட பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த இறால்லேருந்து எவ்வளோ தண்ணி வெளியே வந்திருக்குன்னு. அதெல்லாம் கொஞ்சம் வற்ற விட்டுடலாம். விட்டுட்டு அதுக்கப்புறமா நாம் இந்த தேங்காய் பால் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவு இறால் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நாம் எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த தேங்காய் பாலை சேர்த்த உடனே ஒரு நல்ல அரோமா வரும். அது நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இறால் அதிக டைம் குக் பண்ணவும் கூடாது, அது ரப்பரி ஆகிடும். அதனால் அது நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் நாம் அதிகம் பண்ணி வைக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக எல்லாம் கொதி வரும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறேன்.
இப்போ பாருங்கள் கறி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவர்லாம் அந்த இறாலில் சேரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஜென்டிலாக ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நாம் திக்கான தேங்காய் பால் ஊற்றிருக்கிறதுனால ரொம்ப நேரம் அதை வேக விடணும்னு இல்லை. ஒரு 2 to 3 minutes நல்ல ஹை ஃப்ளேமில் கொதிச்சாலே போதும். இங்கே பாருங்கள் எண்ணெயெல்லாம் வெளியே வந்துருச்சு, பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளோட டேஸ்டியான கேரளா ஸ்டைல் இறால் கறி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இங்கே பாருங்கள் அந்த இறால்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா சுருண்டு வந்துருச்சு. கிரேவியும் நமக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஃப்ளேமை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு 1 teaspoon அளவு தேங்காய் எண்ணெய் விடுறேன். ஏன்னா கேரளா ஸ்டைல் ஃபுட்டுனாலே கோகோனட் ஆயில் தான் மெயினாக இருக்கும், அதோட ஃப்ளேவர் தான் ரொம்ப இருக்கும். ஸோ அதை ஆஃப் பண்ணுற டைமில் 1 teaspoon கோகோனட் ஆயில் ஊற்றிட்டு அதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் நம்மளோட எம்மியான கேரளா ஸ்டைல் இறால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ இதை உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் அந்த கிரேவி எவ்வளோ திக்காக சூப்பராக கரெக்டாக வந்திருக்கு நமக்கு. எல்லோரும் இதை ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக வைக்கிற இறால் கறியை விட இதோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த இறால் கறி ரைஸ், தோசை, இட்லி, சப்பாத்தி, இடியாப்பம், அப்பம் எல்லாத்துக்கூடையும் காம்போவாக நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இதே மாதிரியே நான் ஆல்ரெடி டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ் கரீஸும் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் அதையும் செக் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.